ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இதுக்கு மொதல் வீடியோவில் நம்ம டிஎன்இஜியில் யூசர் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அந்த யூசர் ஐடியை வச்சு நம்ம டிஎன்இஜியில் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க தெளிவாக போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கூகுளில் போய் டிஎன்இஜிஏ டைப் பண்ணி அதை சர்ச் பண்ணிக்கிறோம். முதல்ல இருக்க பாருங்கள் டிஎன்இஜிஏ, அதை போய் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டோம்னா அதில் கீழே இருக்கு பாருங்க, மேலே துறை உள்நுழைவுன்னு இருக்கிறது நம்ம கடையில் இசேவை மையம் வச்சுருக்கவங்களுக்கும் இந்த துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் உள்ளது தான் துறை உள்நுழைவு. அதே கீழே இருக்கு பாருங்க பயனாளர் உள்நுழைவு, அது சாதாரண மக்கள் யூஸ் பண்ணுறது பயனாளர் உள்நுழைவு. இப்போ பயனாளர் உள்நுழைவு கொடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணதுனால முதல்ல இருக்க பாக்ஸில் யூசர் ஐடியை கொடுத்துக்கிறோம். அது பக்கத்திலே இருக்கு பாருங்க, அதில் பாஸ்வேர்டை கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டு கீழே இருக்க பாருங்க, அதில் பக்கத்தில் உள்ள கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிக்கிட்டு லாகின்னு கொடுத்தோம்னா இப்போ டிஎன்இஜி வெப்சைட் உள்ள போவோம். இப்போ டிஎன்இஜி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா சர்வீசஸ் இருக்குது. அதிகமாக யூஸ் பண்ணுற சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க. ஏன்னா அதில் தான் சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், முதல் பட்டதாரி சான்றிதழ், அதே மாதிரி அனைத்து வகையான சான்றிதழும் இருக்கும். அதனால அந்த இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். மற்ற சர்வீஸ்லாம் ரொம்ப ரேராக தான் பண்ணுவோம், இது மட்டும் தான் அதிகமாக பண்ணுவோம். அதனால அதில் போய் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கேன் நம்பர் இருக்கான்னு பார்க்கறதுக்காக இன்கம் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். எந்த சர்டிஃபிகேட் வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நான் இன்கம் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் லோட் ஆகி ஓப்பன் ஆகுது. அது ஃபுல்லாக லோட் ஆகி ஓப்பன் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு கீழே இருக்க பாருங்க ப்ரொசீடு அப்படிங்கிறத கொடுங்க. உங்கள் ஆதார் கார்டு நம்பரை போட்டு நம்ம செக் பண்ணலாம். அதனால கேன் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நம்மளோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை அதை என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணிவிட்டு அது கீழே இருக்க பாருங்க சர்ச் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் வேலிட் அப்ளிகேண்ட் டீட்டெயில் அப்படின்றதுனா கேன் நம்பர் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேன் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னா மேலே இருக்க பாருங்க ரெஜிஸ்டர் கேன், இதே மாதிரி ஆரஞ்சு கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல மேலே, அந்த ரெஜிஸ்டர் கேன்கிறத போய் கிளிக் பண்ணிக்கிறோம். கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆன்லைன் ஃபார்மில் உள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு பாருங்க ஆதார் நம்பர் கேட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்மளோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை அதில் என்டர் பண்ணிக்கிறோம். அப்ளிகேட் பண்ணுறவங்க பாய்ஸா கேர்ள்ஸா, அதே மாதிரி கேர்ள்ஸ்னா கல்யாணம் ஆனவங்களா ஆகாதவங்களா அப்படின்னு கேட்குது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன போடணும்னு பார்த்துங்க. கல்யாணம் ஆனவங்கன்னா திருமதி அப்படின்னு போட்டுங்க, கல்யாணம் ஆகாதவங்கன்னா செல்வின்னு போட்டுங்க. அதேமாரி பசங்கன்னா கல்யாணம் ஆனவங்கன்னா திருன்னு போட்டுங்க, கல்யாணம் ஆகாதவங்கன்னா செல்வன்னு போட்டுங்க. அதுமாரி சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கு, ஸ்ரீமதி அப்படின்னு போட்டுக்கலாம். நான் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அதனால செல்வின்னு போட்டுக்கிறேன். அது கீழே அப்ளிகேண்ட் நேமில் அவங்களோட பேரை இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் விண்ணப்பதாரர் பெயர்ன்னு இருக்கு பாருங்க, அதில் நம்ம தமிழில் டைப் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னா அந்த இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா அதே பேரை இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு அவங்க பேர் தமிழில் வரும். அந்த பேர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி கரெக்டாக இல்லாத பட்சத்தில் கூகுள் தமிழ் டைப்பிங்கில் போய் தான் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். பெரும்பாலும் கரெக்டாக வந்துடும். இப்போ நான் டைப் பண்ண கரெக்டாக வந்துட்டு அதுக்கு கீழே பாலினம், என்ன பாலினம்னு கேட்டிருக்கு, அதில் ஃபீமேல்னு கொடுத்துக்கிறோம். அதுக்கு கீழே அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு, அந்த டேட் ஆஃப் பர்த்தை அதை கிளிக் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க.
அது கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாதர் நேம் கேட்டிருக்கு. கல்யாணம் ஆனவங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கலாம். இது கல்யாணம் ஆகாததுனால அவங்களோட ஃபாதர் நேம் கொடுத்துக்கிறோம். இந்த சைடில் ஒரு சைடில் இங்கிலீஷும் ஒரு சைடில் தமிழ்லையும் அடிக்கணும் எல்லாத்துக்குமே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் அடிச்சுக்கிறேன். அதே ஃபாதர் நேமை இங்கிலீஷில் அடிச்சுட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும். அது கீழே அவங்களோட மதர் நேம் கேட்டிருக்கு. அவங்களோட அம்மா பேர் என்னவோ அதை வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே அவங்களோட அம்மா பேரை இங்கிலீஷில் டைப் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டு அவங்க தமிழில் வந்துடுது. அது கீழே அவங்களோட மதம் என்னவோ அந்த மதத்தை கொடுத்துக்கிறேன். அது கீழே அவங்க என்ன ஜாதியோ அதை கொடுத்துக்கிறோம். மேலே ரெட் கலரில் இருக்குல்ல, ரெட் ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, ஸ்டார் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதனால அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறது. இப்போ அவங்களோட வேலை என்னவோ அது கொடுத்துக்கிறேன். நான் ஒரு கர்சன் போட்டுக்கிறேன் அங்கே வேலை பார்க்காததுனால. கல்வி தகுதி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. கல்வி தகுதி வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க ஆதார் கார்டை பார்த்து அவங்க மாவட்டம் என்னமோ அதை கொடுத்துக்கிறேன். அவங்க அட்ரஸ் தெளிவாக கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்க மாவட்டத்தை கொடுத்துக்கிறேன். அடுத்தது அந்த அவங்களோட வட்டம் என்னவோ அவங்க தாலுக்கா என்னவோ அதை கொடுத்துக்கிறேன். இப்போ அவங்க கிராமம் என்னவோ அதை கொடுத்துக்கிறேன். அது கீழே நிர்வாக அழகு அது தேவையில்லை. அதுவே பக்கத்தில் உள்ள வார்டு என்னும் தேவையில்லை. அது கீழே ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்கு பாருங்க. அந்த ஸ்ட்ரீட் நேம் அவங்களுக்கு என்ன போட்டிருக்கோ அதை பார்த்து அந்த ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரீட் நேமை இங்கிலீஷ் என்டர் பண்ணிக்கிட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டு தமிழ் என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்தது அவங்களோட பின்கோடு கொடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோர் நம்பர் என்னன்னு கேட்டிருக்கு. அவங்க டோர் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே உள்ள கரண்ட் அட்ரஸும் கீழே உள்ள பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றுன்னா அந்த ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் ஆஸ் கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ரெண்டு அட்ரஸ் ஒன்றாயிடும். அந்த பாக்ஸை போய் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பரை போட்டுக்கிறேன். கீழே ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோம்னா மொபைல் நம்பருக்கு ஒரு 4 இலக்க ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியை நம்ம கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துக்கிறோம். இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கு திருமண நிலை கொடுக்காம இருக்கிறோம். அதாவது மேரிட்டல் ஸ்டேட்டஸ். இப்ப பாத்தீங்கன்னா எதுக்கு அவனை திருமண நிலை கொடுக்காம இருந்தோம்னா இப்ப எல்லாமே ஸ்டார் போட்டுறதெல்லாம் கன்ஃபார்மா கொடுக்கணும்னா அது நீங்க கொடுக்காம பண்ணா இது மாதிரி காமிக்கும். அதுக்காக தான் அது கொடுக்காம பண்ணியிருந்தேன். இப்ப அவங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க மேரிடா அன்மேரிடான்னு கேட்குது. நம்ம செல்வின்னு கொடுத்தாலும் அன்மேரிடு தான், இருந்தாலும் ஒரு வாட்டி கொடுத்தான் ஆகணும். இப்ப அதை ஓகே பண்ணிட்டு அன்மேரிட்னு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ரெஜிஸ்டர்னு கொடுத்துட்டோம்னா இப்போ இவர் கேன் நம்பர் அப்படின்னு போட்டு ஒரு 15 டிஜிட் நம்பர் வந்திருக்கு. அதான் அவங்களோட கேன் நம்பர். இது மாதிரி நம்ம கேன் நம்பர் ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதை வச்சுதான் அடுத்தது நம்ம எல்லா சர்டிபிகேட்டும் அப்ளை பண்ண போறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு ஈஸியா நம்ம சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்குள்ள கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது சம்பந்தமா சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.